ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா லன்ச்சு. இன்றைக்கி லன்ச்சுக்கு என்ன மதியம் சாப்பாடுனா, சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு பொரியல் பண்ணலாம். பீன்ஸ் இருந்துச்சு, சரி பீன்ஸ் வச்சு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் தாளித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். அதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக வச்சாச்சு வடிக்கிறதுக்கு. நான் சாப்பாடு எப்போதும் வடித்து தான் யூஸ் பண்ணுவேன். குக்கரில் வச்சா எனக்கு அது பிடிக்கிறதில்ல, ஹெல்த்தியும் இல்லை மேக்ஸிமம். ஸோ வடித்து தான் நான் சாப்பிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டேன். நான் சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடியே பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டேன், இன்றைக்கி சாம்பார் சாதம் தான் பண்ணணும், சாம்பாரும் பொரியலும் பண்ணிடலான்னு. ஸோ தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் சுரக்காய் இருந்தது கொஞ்சம் போல். நாள் வச்ச சுரக்காய் காயோட அரை காய் வச்சுருந்தேன். அதை தோல்லாம் எடுத்துட்டு விதை எடுத்துட்டு சின்னதாக அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன் சாம்பாருக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கிட்டேன். சீரகம் சில பேர் சேர்க்க மாட்டாங்க, நான் சேர்ப்பேன், கொஞ்சம் ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயமும் பூண்டும், முதல்ல வெங்காயத்தை தள்ளி வணக்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்தேன். ரெண்டையும் சேர்த்து வணக்கிக்கிட்டேன், பூண்டு வெங்காயமும். அதை வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வணக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது வணங்கிக்கிட்டு இருக்க டைம்லேயே சின்ன சின்னதாக அந்த சுரக்காவை கட் பண்ணி போட்டேன். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எப்போதும் போடுற மாதிரி சாம்பார், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கிண்டி விட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அது காய் சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு உரப்பு இருக்கும்னு. இது மாதிரி நான் சாம்பார் வைப்பேன். அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டேன் கரண்டிலேயே. நல்லா கரண்டிலேயே மசித்ததுக்கப்புறமா காய் கூட்டி வச்சுருக்கோம்ல அதோடு ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதியல் விட்டால் சுவையான சுரக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். அதோட கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவேன். அப்புறம் நல்லா கொதிஞ்சு வந்தவுடனே, காயெல்லாம் வெந்தவுடனே கொஞ்சம் கொத்தமல்லியை மேலாக்கில் சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணி போட்டு அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சாதம் வெந்துருச்சு, அந்த சைடு சாதம் வெந்ததுக்கப்புறம் அதையும் வடித்தாச்சு. சரி பொரியல் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பொரியல் பண்ணி கொஞ்சம் தயிரும் தாளிச்சிருவோம் அப்படின்ட்டு கடுகு, உளுந்தம்பருப்புலாம் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பீன்ஸ் போட்டு பீன்ஸ் பொரியல் வைக்கலாமேன்னு பீன்ஸு சின்ன சின்னதாக அரைஞ்சி கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான் பீன்ஸ் பொரியல். அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். தேங்காய் துருவல் சேர்த்தோன்னா அது கொஞ்சம் இன்னும் நல்லா தேங்காய் டேஸ்ட்டு அதிகம் கொடுக்கும். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சுட்டு தயிர் தாளிக்கலான்னு அடுத்த ஸ்டவ்வில் தயிர் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். தயிர் தாளித்து சாப்பிட்டா அது உடம்புக்கு கொஞ்சம் சில பேர்த்துக்கு தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி தயிர் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், சளி பிடிக்காது. எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வரமிளகா போட்டு தயிர் பாக்கெட் இருக்குங்களா, தயிர் வீட்டில் இருக்க தயிர் இருந்தாலும் சரி, பாக்கெட் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாக்கெட்டில் தான் தயிர் வாங்கினேன். பாக்கெட் தயிரை ஊற்றி
அதோடு உப்பு போட்டு அவ்வளோதான், தயிர் தாளிப்பு. ஸோ இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொரியல், பீன்ஸ் பொரியல், அப்புறம் தாளித்த தயிர், அதுக்கப்புறம் நம்ம சாம்பார், சுரக்காய் சாம்பார். இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.